வணக்கம். கொலுங்கிறது நம்மெல்லாம் புரட்டாசி மாசம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மகாலய பட்சத்துல நம்ம பொம்மைகளை எடுத்து அடுக்குவோம். ஆனா ஒரு குடும்பம் அவங்க ஜூன் மாசமே ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட 3-4 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சு தீம்ஸ் எல்லாம் செட் பண்ணி ஃபேமிலி முழுவதும் இதற்காக உழைப்பாங்க. அந்த கொலுவை தான் அவ்வளோ பிரம்மாண்டமான திரு விஜய் அவர்களுடைய விஜயராஜன் அவர்களுடைய கொலுவை தான் நம்ம பார்த்து ரசிக்க போறோம். உள்ள போகலாம். முதல்ல பாருங்க இந்த கோலம் பறந்து விரிஞ்சு எவ்வளவு அழகா சரண்யா போட்டிருக்காங்கன்னு. பிரம்மாண்டமா கோலத்தோட வரவேற்கிறாங்க நம்மள. உள்ள போய் பார்க்கலாம். தீம்ஸ் எல்லாம் பார்க்குற ஆர்வம் எனக்கும் இருக்கு. வாங்க பார்க்கலாம். வணக்கம். ஹாப்பி நவராத்திரி. உங்களோடதுல இருந்து தான் சப்ஸ்கிரைபர்ஸ் கொலுவை நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த வருஷம். மாசா உங்களோட கொலுவை பார்க்கணும். கொலு மாஸ் கொலுவா இருக்கணும்ட்டு தான் இங்க வந்திருக்கிறது. விஜயராஜன் அவருடைய வீட்டுல எப்படிதான் ரூம் போட்டு யோசிப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் போனா மெனு கார்டு இருக்கும் பாருங்க, அந்த மெனு புக்லெட்னு சொல்லுவோம்ல, அந்த புக்லெட்ல ஒரு பார்ட்டை தான் இப்ப நம்ம இங்க பார்க்க போறோம். விஜயராஜன் அவர்கிட்ட கேட்கலாம் என்ன இன்னைக்கு, அதாவது எதை பேஸ் பண்ணி இந்த நவராத்திரிய தீம்ஸ் அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா. நந்தினி வைப்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாப்பி நவராத்திரி. அண்ட் இந்த வருஷம் எங்க தீம் ஆதி அந்தம், அதாவது சிருஷ்டி டு மோக்ஷா. இதுதான் எங்க பசங்களோட பேரு. சிருஷ்டினா கிரியேஷன் இல்லையா, மோக்ஷா லிபரேஷன். ஸோ இது தத்துவத்துல தான். கொலுவே பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் பாடம் தான், எவல்யூஷன் ஆஃப் லைஃப் தான். அது ஓருயிர் ஈருயிர் அதுலேருந்து அப்படியே பரிணாம வளர்ச்சி தெய்வம் வரைக்கும் எங்க வீட்டையே நாங்க அந்த எவல்யூஷன் ஆஃப் லைஃப்ல காமிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் 25 தீம் இருக்கு. அந்த 25 தீம்லயும் ஒரு படிப்படியா எவல்யூஷன் ஆஃப் லைஃபை காமிச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டுக்கு வெளியில நீங்க பாத்தீங்கன்னா அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும்தான் பார்ப்பீங்க. அடுத்த படி மேல போனீங்கன்னா கொஞ்சம் நோபல் சோல்ஸ், ஹியூமன் பீயிங்ஸ்லேயே நம்ம நாட்டுக்காக தியாகம் செஞ்சவங்க, அந்த மாதிரி வச்சிருக்கோம். அதற்கப்புறம் மகான்கள், அப்புறம் வீட்டுக்குள்ள மகான்கள் கொஞ்சம் பார்த்துட்டு, அப்புறம் மகான்களே தெய்வ நிலையை ரீச் பண்ணியிருப்பாங்க இல்லையா, 63 நாயன்மார்கள் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அவதாரங்கள். அதோட ஒரு ஃபியூஷன் என்னன்னா, இந்த தடவை 101 படி வச்சிருக்கோம். மொத்தமா வீட்டுல எண்ணி பார்த்தோம்னா 101 படி இருக்கு, 108 கதை இருக்கு, 25 தீம் இருக்கு. ஆக்சுவலா இந்த தடவை அங்க மே மாசமே ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் இந்த இடம்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஜூன்னு சொல்லிட்டேன், இப்ப மேல்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்க, இந்த கரெக்ஷனை முதல்ல நம்ம வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும். இவங்க இப்ப மேக்கு வந்துட்டாங்க. இப்ப இனிமே அடுத்த தரையில இருந்து பாத்தீங்கன்னா விஜயதசமி முடிஞ்சு மறுநாள் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எவ்வளவு மெனக்கெடல் இதெல்லாம் எல்லாராலையும் முடியாதுங்க. இந்த அளவுக்கு நாடி நரம்பெல்லாம் கொலு வெறி அப்படின்னு இருக்கிறவங்களால மட்டும்தான் சாத்தியம். உண்மையிலே மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் இந்த குடும்பத்துக்கு. கண்டினியூ பண்ணுங்க. ஸோ அவதாரங்கள், கதைகள் பார்ப்போம். அப்புறமா எப்பயுமே நாங்கள் கரண்ட் ட்ரெண்டிங் டாபிக் ஒன்று வைப்போம். ஸோ இந்த வருஷம் நிறைய இருந்தது. சரி, அதுல எது வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம மகா கும்பமேளா இருக்கு இல்லையா, அதுல இருக்கிற சீன் அப்படியே ஹேண்ட்மேட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி, கும்பமேளால நிறைய டென்ட் இருக்கும். ஸோ நாங்கள் டென்ட்டுக்குள்ளேயே கும்பமேளா வச்சிருக்கோம் எங்களோட பால்கனில. அதுக்கப்புறமா தான் தெய்வங்கள் அண்ட் தெய்வ சிலைகள் அந்த இதை வச்சிருக்கோம். கடைசியில நம்ம ஃபேவரட் மீனாட்சி அம்மனோட ஷோ, அது அதான் இங்க இழுத்துட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த தடவை கொலுல யூஸ்வலா ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது ஒரு இன்க்ளூட் பண்ணுவோம். இந்த தடவை நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏஐ யூஸ் பண்ணி பொம்மைகளை எடுத்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு ஏஐ வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணியிருக்கோம். போட்டோஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் கியூஆர் கோட் ஸ்கேனர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அங்கங்க கதைகள், ஃபார் எக்ஸாம்பிள் 108 கதை இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் எல்லாருக்கும் கேட்கறதுக்கு டைம் பத்தாது, அதனால ஸ்கேனர் வச்சிருக்கோம். அதை தவிர வாய்ஸ் ரெக்கார்டிங், அங்கங்க ஸ்டோரி, ஃபார் எக்ஸாம்பிள் மேல ஒரு 75 ஸ்டோரி இருக்கு. ஸோ அது அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் தவிர ஒரு 75 அது உள்ள இருக்கிற 75, ஒரே ரூம்ல 75 ஸ்டோரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி யூஸ் பண்ணி, ஸோ இந்த கரண்ட் ஜென்ரேஷனுக்கும் ரீச் ஆகிற மாதிரி கொலு. நான் எப்பயுமே நம்ம நந்தினி வைப் சேனல்ல சொல்ற ஒரு விஷயம் தான், இது ஒரு சோசியல் கேதரிங் அண்ட் அவேர்னஸாக தான் நாங்கள் எடுத்துட்டு போறோம். இந்த அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா, என்னடா அது சாமி சிலையே காணுமே முதல் கிரவுண்ட் ஃப்ளோர்லன்னு நினைப்பாங்க, மேலதான் இருக்கும். ஸோ இந்த பரிணாம வளர்ச்சியை படிப்படியா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சூப்பர். இப்போ நம்ம இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல உள்ள நுழைஞ்ச உடனேயே பாக்குறது இவங்க எவல்யூஷன்ல அந்த ஓரறிவுல இருந்து உள்ள அந்த தீம் தான்.
ஸோ குழுவோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்பரியமே பார்த்தீங்கன்னா ஓருயிர் ஈருயிர் அப்படியே வந்து ஆறு அறிவு இருக்கிற மனிதன் வரைக்கும் போகும் இல்லையா. ஸோ சங்கு, செடிகள், புழு, பூச்சி, அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் அதுக்குமே படிக்கட்டு மாதிரி போட்டு எல்லா இன்செக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை குட்டி குட்டி அந்த கரையான் அந்த மாதிரி விஷயங்களையும் பூச்சிகளையும் காமிச்சிருக்கோம். அண்ட் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ், அங்கே வந்து ரைட் சைடில் ஃபுல்லாகவே வந்து பேர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து ஒரு ரேண்டமாக அப்படியே அசம்பிளாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அண்ட் கீழே வந்து அனிமல்ஸோட ஸ்டோரிஸ், ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா 108 ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து 5 பஞ்சதந்திர கதைகள் இருக்கு. பஞ்சதந்திர கதைகள்லயே வந்து அந்த நம்மளுக்கு இந்த டாட்டாய்ஸ் ரேபிட் ஸ்டோரி ஆகட்டும், இல்லை கிரேன் அண்ட் வொல்ஃப் ஸ்டோரி, அந்த மாதிரி லயன் அண்ட் ரேபிட் ஸ்டோரி, அந்த மாதிரி 5 பஞ்சதந்திர கதைகள் வச்சிருக்கோம். அங்கங்க QR கோட் ஸ்கேனர்ஸும் இருக்கு அந்த போர்டில் நான் காமிக்கிறதுல. ஸ்கேன் பண்ணி நம்ம ஸ்டோரிஸை யூடியூப்லையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், வேற அதோட வீடியோ போகும். ஸோ இங்கே வந்து 7 படி இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங் 7 ஸ்டெப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் படியில் வந்து நாங்கள் வந்து டான்சிங் டால்ஸ் வச்சுருக்கோம். முதல் படியிலையும் 2வது படியிலையும் டான்சிங் டால்ஸும் சரி, மரப்பாச்சி பொம்மைகள், குழுனாலே மரப்பாச்சி பொம்மை தான் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதே வந்து 3 செட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா டான்சிங் டால்ஸ் தான் வந்து ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கு படிக்கட்டுகள்ல. இந்த படியில் ஃபுல்லாகவே வந்து மனிதர்கள் தான் இருக்கும், அது சார்ந்த விஷயங்கள் தான். 4வது படியிலையும் அதே மாதிரி தான் தலையாட்டி பொம்மைகள் தான் எல்லாமே. 5வது படியில் பார்த்தீங்கன்னா நவரசத்தை குறிக்கிற மாதிரி பொம்மைகள் வச்சுருக்கோம். 6வது படிகளில் நிறைய காவலாளிகள் இருக்கிற மாதிரி வச்சுருக்கோம். 7வது படியிலையும் மனிதர்களும் அந்த கொஞ்சம் கைண்ட் ஆஃப் இம்போர்ட்டட் டால்ஸ் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த படி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா 7 படியிலையுமே வந்து ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் டான்சிங் டால்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுருக்கோம். இதுல ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, எவ்வளோ சோர்ஸ் பண்ணியிருக்கீங்க, மிரள வைக்கிற மாதிரி இருக்கு. இந்த காவலாளிகள்லாம் இத்தனை வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சாங்க? அந்த காஸ்டியூம் எல்லாம் பார்க்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அண்ட் வந்து மரப்பாச்சி பொம்மைகள் வந்து 3 பேர் வந்து பார்க்குறேன். அதுவுமே எனக்கு கொஞ்சம் ஒரு வீட்டில் ஒரு பேர் இருந்தாலே பெரிய விஷயம்ன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அந்த காலத்தோட பொம்மைகளும் பார்க்கறது, இப்போ இருக்கிற மாடர்னா இந்த கடைசி படியில பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ லேட்டஸ்டா நம்ம கிஃப்டிங்கெல்லாம் கொடுக்குற மாதிரியான டால்ஸ் எல்லாம் வச்சும், அதாவது இருக்கிற மொத்தமுமே ஒரு டால் ஹவுஸாவே இந்த வீட்டை நீங்க வச்சிருக்கீங்க. ரொம்ப மெனக்கெட்டிருக்கீங்க. பாராட்ட வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த ஏரியா பூராவே வந்து நிறைய பசுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக குருவி அந்த மாதிரி வேலிலாம் அமைச்சிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வால்மீகி அவர் வந்து எப்படி ஒரு திருடனா இருந்து நாரதர் வந்து அவர்கிட்ட போய் நீ இப்படி பாவம் பண்றியே, எப்படி வந்து அது உன்னோட குடும்பத்துக்கு போய் சேராதான்னு சொன்னதுக்கு அப்புறம் திருந்தி அவர் மேல எறும்பு புற்றே வர மாதிரி இருக்கும். அந்த சீனை அப்படியே வச்சிருக்கோம். அவர் எழுதின ராமாயணம் நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு காவியம். ஸோ வால்மீகியை தொடர்ந்து பத்தஞ்சலி முனிவர் அவருடைய யோகாசன கலை நம்மளுக்கு வந்து கற்றுத்தந்தது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய இடத்துல ஹெல்த் சம்பந்தமாகவும் யூஸ் ஆகுது. யோகா பண்ணாத ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். இப்போ மகரிஷி சுஷ்ரிதாவோட அவர் கண்டுபிடிச்ச ஆயுர்வேத மூலிகைகளாகட்டும், இல்லைனா வந்து மருத்துவத்தில் அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கதை அவர் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாரு, நிறைய அவர் சர்ஜரி கூட அவர் வந்து கண்டுபிடிச்சதா சரித்திரங்கள் இருக்கு. அதற்கப்புறம் ராஜா ரவிவர்மா அவர் வந்து ட்ரவாங்கூர் ராஜா. அவர் வந்து அவ்வளோ ஓவியத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்து அதில் பயிற்சி எடுத்து அதை நம்ம பார்க்குற சரஸ்வதி, முருகன் இதெல்லாம் வந்து ராஜா ரவிவர்மா ஓவியம் வந்து அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, உலக பிரசித்தி பெற்றதுன்னு சொல்லலாம். அதற்கு பக்கத்துலேயே வந்து ஆரியபட்டா அவர் வந்து நம்மளுடைய ஜீரோவை கண்டுபிடிச்சவர். ஆஸ்ட்ரானமியில் அவர் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட சிறப்புகள் வந்து சொல்லிகிட்டே போகலாம். அதோட கிளிம்ஸை வந்து அங்கே காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்தியாவிலேருந்து வெளியில் லைட்டாக போயிட்டு எங்கள் தீம் வந்து எவல்யூஷன் ஆஃப் லைஃப்ங்கிறதுனால சார்ல்ஸ் டார்வின் அவர் வந்து மனிதனுடைய எப்படி வந்து பரிமாண வளர்ச்சி அடைஞ்சுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொன்னவர் உலகத்துக்கு. ஸோ அதனால அந்த தீம்ல சிங்க் ஆகணும் இல்லையா, அதனால அவர் வச்சிருக்கோம். அதன் பிறகு வந்து ஷேக்ஸ்பியர் கதைன்னு சொல்லிட்டோம். ஸோ ஷேக்ஸ்பியரை விடவே முடியாது. அவரோட மேக்பெத் ஆகட்டும், ரோமியோ ஜூலியட் ஆகட்டும், இந்த மாதிரி நிறையா புக்ஸ் வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். ஸோ அதனால ஷேக்ஸ்பியர். ஸோ ஒரு 8 பேரை கதைகளை தேர்ந்தெடுத்து இங்கே வச்சிருக்கோம். அதை தவிர அந்த சைடு வந்து 5 பஞ்சதந்திர கதை. ஸோ 13 கதையை இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா
ஹியூமன் பீயிங்ஸ் தான். அங்க கொஞ்சம் பார்த்தோம், இங்க வந்து கொஞ்சம் தொழில் செய்யறவங்க. ஸோ மனிதர்கள் வந்து தினசரி செய்யற அன்றாட வாழ்க்கையாகட்டும், இல்ல நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செட்டியார் கடை, அந்த காலத்துலலாம் பாத்தீங்கன்னா செட்டியார் கடை, கிரிக்கெட் செட்டு, முளைப்பாரி வைக்கிறது, அதை தான் வைப்போம். இப்போ நம்ம ஒவ்வொரு பீரியட் பாத்தீங்கன்னா தீம் கொலு அப்படிங்கறதுனால நிறைய விஷயங்களை வந்து மாற்றிருக்கோம். ஸோ நாங்க எல்லாத்தையுமே இருக்கணும் அந்த கொலுல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டியார் கடையிலேருந்து ஒரு செடி இட்லி கடை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு, ஒரு ஸ்கூலு, காய்கறி கடை, அப்புறம் வந்து ஒரு எல்லாரும் வீடுகள் வெளியில இருந்து வந்து வெளியில போற மாதிரி ஒரு கிராமத்து சீனுன்னு வச்சுக்கலாம், இல்ல ஒரு வில்லேஜ் ஐ மீன் ஒரு சிட்டி சீனாவும் வச்சுக்கலாம். இங்க ஃபுல்லாவே வந்து நம்ம ஒரு தினசரி வாழ்க்கையில நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து டெபிக் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கொலு அப்படின்னா எல்லா அம்சமும் இருக்கணும். ஒரு புழு பூச்சியிலேருந்து, விலங்குகள்லேருந்து, பறவைகள்லேருந்து, மனிதர்கள்லேருந்து, மனிதர்களோட தொழில். அங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா டாக்டர் வச்சிருப்போம், விவசாயம் வச்சிருப்போம். இங்கே அதே வந்து அடுத்த நிலையில கடைகள், ஐ மீன் ஒரு செட்டியார் கடையில இருந்து ஒரு கிராமத்து கிணத்தடி செட்டுல இருந்து ஸ்கூல் கூட நடந்துட்டு இருக்கு, ஸ்கூல் இருக்கு, பக்கத்துல ஜல்லிக்கட்டு இருக்கு, அங்க வந்து சில பேர் கிரிக்கெட் விளையாட போற மாதிரி வச்சிருக்கோம். அதாவது எதையுமே விட்டுறக்கூடாது. ஒரு கொலுனா எல்லாமே வந்து இருக்கணும். அந்த காலத்தையும் நம்ம இதையும் மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வைக்க ட்ரை பண்ணியிருக்கோம். இது வந்து பிரமிப்போட உச்சங்க. உண்மையிலே இன்னும் நான் உள்ள போகல. இது வந்து நம்ம வந்து வாசல்ல அவங்களோட கார் பார்க் ஏரியால அவங்க வந்து வச்சிருக்கிற இந்த கொலுவை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இந்த தலை சுத்துது அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி மெனக்கெடலுக்கெல்லாம் எங்கெங்கயோ என்னென்னமோ அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. இந்த மாதிரி உழைப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்ப வருத்திக்கிட்டு மூட்டை தூக்குனாதான் அப்படிதான் இப்படிதான் இல்லை. இவங்களோட உழைப்பெல்லாம் என்ன அவார்டு கொடுத்து கௌரவப்படுத்துறதுன்னு தெரியல. எனக்கெல்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா முதல்ல இவங்களுக்கு தான் கொடுப்பேன். இந்த குடும்பம் எவ்வளவு முயற்சி எடுத்திருக்காங்க, எவ்வளவு பொம்மைகளை எடுத்து அடுக்கியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு குரூப் பண்ணி அதை ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி இந்த கான்செப்டுக்குள்ள இதெல்லாம் கொண்டு வரணும்ட்டு பேப்பர் ஒர்க் பண்ணி அதுக்காக ஹோம்ஒர்க் எவ்வளோ பண்ணியிருக்காங்க. பசங்க உண்மையான ஹோம்ஒர்க் பண்ணுச்சோ இல்லையோ, இந்த ஹோம்ஒர்க்கை நிறைய வாங்கியிருக்காங்க குழந்தைங்கள்ட்ட. உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து நம்ம மகா பெரிவால இருந்து நிறைய பேரு என்னை பத்தி எப்ப சொல்ல போற அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங். அவ்வளவு ஆச்சாரியர்களை பார்க்கும் போதே கையெடுத்து கும்பிட்டு பேசிட்டே இருக்கும்போது மைக்கு எப்ப நம்ம கையில வரும்ன்ற மாதிரி இருக்கும்ல, அந்த ஃபீல்ல தாங்க எனக்கு இப்ப இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் பார்க்கும்போது. திருவள்ளுவர் இந்த மாதிரி ஸ்டாச்சு நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது. வேற மாதிரி அந்த கீழே இருக்கிற மாடல்ல இருப்பாரு, மேல பாருங்க அது பழமையோடைய அந்த சின்னமா ரொம்ப தொன்மையான ஒரு பொம்மை வந்து உங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னு தெரியல. அந்த எழுத்தாணி எல்லாம் நல்லா ஷார்ப்பா இருக்கிற அந்த திருக்கோலம் பாக்குறோம். பாரதியார் முறுக்கு மீசையோட இருக்கிறது. இங்க காந்தி மகானை பாக்குறோம். பின்னாடி நேதாஜிலேருந்து விவேகானந்தர்லேருந்து அவர் வந்து ரமண மகரிஷி பாக்குறீங்க. ஔவை பாட்டிய வச்சு ஆராதனை பண்ணியிருக்காங்க. எல்லாமே இங்க வரிசையா பார்க்க முடியுது. அடுத்து இங்க மகான்கள் பாருங்களேன். காஞ்சி மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமிகள், ஆதிசங்கரர்லேருந்து ஆதிசங்கரருடைய சீட பரம்பரை எல்லாம் வச்சிருக்காங்க. இப்படி இங்க பாக்குறது சங்கீத மும்மூர்த்திகளுக்கு இங்க மிகப்பெரிய ஒரு மரியாதை கொடுத்திருக்கிறதையும் பாக்குறோம். தேசிகர் பாக்குறோம், மீரா பாக்குறோம், ராமானுஜர், இப்படின்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் பாக்குறதே ஒரு ஆனந்தமா இருக்கு. ஏன் இந்த இடத்துல பர்டிகுலரா ஆச்சாரியர்களை வச்சிருக்காங்கன்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது மனிதர்கள்லயே வந்து உயர்நிலை மனிதர்கள், நோபல் சோல்ஸ் அப்படின்னு திருவள்ளுவர், பாரதியார், ரமண மகரிஷி அவங்களெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நிலை, அதாவது நம்ம வந்து கிட்டத்தட்ட தெய்வமாவே வணங்குற மாதிரி இருக்கிற ஆச்சாரியர்களாகட்டும், பெரியவாளா, காஞ்சி பெரியவா, ராகவேந்திரர், மாதவாச்சாரியர் அண்ட் நிறைய சங்கராச்சாரியரோட டிசைபிள்ஸ் எல்லாரையுமே இங்க வச்சிருக்கோம். அதை வந்து யூஸ்வலா வைக்காம ஒரு டிஸ்டிங்விஷ் பண்ணி வைக்கணும். ஏன்னா படிக்கணக்கும் நாங்க வந்து 101 வச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதை அழகா இது பண்ணணும், ஆர்டர்லயா வைக்கணுங்கிறதுக்காக இந்த சர்க்குலர் ஸ்டெப்ஸ்ல ஒன்லி மகான்களை மட்டும் வச்சு அழகுபடுத்தி வச்சிருக்கோம். சூப்பர். நாங்க வந்து கொலுல வந்து எப்பயுமே வந்து ஸ்பேஸ் ஃபில்லர்ஸ் ஆகட்டும், இல்ல அந்த அழகியலுக்கு எப்பயுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ ஏதாவது ஒரு இடம் இருக்கு, அங்க வந்து கொஞ்சம் காலியா இருக்கு அப்படின்னா வந்து அந்த இடத்துல நம்ம கிட்ட இருக்கிற பூவாகட்டும் இல்ல தோரணமாகட்டும் அதை வச்சு டெக்கரேட் பண்ணுவோம். ஸோ நீங்க இப்ப பாக்குறது வந்து அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான். வீட்டோடைய நுழைவாயில்ல அவங்க அம்மா பண்ண ஒரு சணல்ல செய்யப்பட்ட ஒரு பிள்ளையாரை வந்து அழகா பண்ணி வச்சிருக்காங்க. அதான் அந்த கலை குடும்பம் அப்படின்னு சொல்றது வந்து சும்மா சாதாரண வார்த்தை இல்லைங்க. அது அவ்வளோ உணர்ந்து நான் சொல்றேன்.
ஆக்சுவலா இது இது வந்து வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும் அம்மா பண்ணி. ஆ, ஆக்சுவலா வாசல்ல இருக்கிறதுல நான் சொல்ல மறந்துட்டேன். அந்த ஃபர் கிளாத் டால்ஸ்ல பாத்தீங்கன்னா அதுல ஆ. ஒரு 80% வந்து ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எங்க அம்மா பண்ணது. ஒரு கிளாஸ் போயிட்டு அதுல பண்ணாங்க. அந்த நம்ம அந்த கீழே பொம்மைகள் பார்த்தோம் இல்லையா? ஆமா. ஆக்சுவலா இது வந்து 20 வருஷமா இருக்கு வீட்ல. இதுதான் வந்து முதல் வருஷம் கொலுல வைக்கிறோம். ஓ! யூசுவலா சரி, ஃபர் சரி. கிளாத் டால்ஸ் வைக்கிற மாதிரி நம்மளுக்கு தீம் அமையாது. நம்ம வேற வருஷம் வருஷம் வேற வேற தீம் வைப்போம் இல்லையா? கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அது வந்து செட் ஆகாது. ஸோ இந்த வருஷம் வந்து எங்க அம்மாவோட அதையும் ரிலீஸ் கலைத்திறனையும் பண்ணிட்டீங்க. ரிலீஸ் பண்ணிட்டோம். நிச்சயமா. அதான் சொல்றேனே, கலை குடும்பம் அப்படிங்கிறத சாதாரண வார்த்தையா இவங்களுக்கு ஏதோ பெருமைப்படுத்துறதுக்காக சொல்ற விஷயம் கிடையாது. அது அப்படி உண்மை இருக்கு அதுல. சும்மா வார்த்தைக்காக ஒருத்தவங்கள வந்து கௌரவப்படுத்துறதுக்கு சொன்னது கிடையாது. நீங்களே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். உள்ள வந்து சரண்யாவுடைய கைவண்ணம். வெளியில எப்படி நீங்க கோலம் அவ்வளோ அழகா பார்த்தீங்களோ, உள்ள அத விட இப்படி இந்த நெட்டட் இது வழியா எட்டி பார்க்கும்போதே, ஆஹா! அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் இருந்தது. வாங்க அதையும் போய் பார்க்கலாம். ரொம்ப அழகான குடும்பத்தோட ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தாலும் மன நிறைவா இருக்கு. ஏன்னா, கொலுவ வந்து ஒரு வீட்ல ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மத்தவங்களெல்லாம் இழுத்து புடிச்சு கொண்டு வந்து மேலேருந்து அத இறக்கி குடுங்க, இங்கேருந்து எடுத்து குடுங்கன்னு லேடீஸ் நெறைய குடும்பங்கள்ல கஷ்டப்படுவாங்க. சில குடும்பங்கள்ல ஜென்ட்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லேடீஸ் அதோட கோஆப்பரேஷன் பண்ண மாட்டாங்க. இங்க குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே அந்த ஒரு குடும்ப ஒற்றுமையோட இந்த நவராத்திரி செலிப்ரேஷன்ஸ்ல ஆர்வத்தோட மாசக்கணக்கா ஈடுபடுறாங்கங்கிறது மகிழ்ச்சியை கொடுக்குது. விஜயராஜன் அவர்களுடைய அம்மா இவங்க வந்து கலா நாகராஜன். கலா நாகராஜன். என்னோட அப்பா பேரும் நாகராஜன் தான். கலா நாகராஜன் அவங்க வந்து நந்தினி வைப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோமா, நீ எங்க போனாலும் எனக்கு அப்டேட் தெரிஞ்சிரும் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரண்யா பாக்குறீங்க, அவங்களுடைய கைவண்ணத்துல உருவான ஓவியம்லாம் பார்க்க போறோம். இங்க விஜயராஜனை நம்ம அறிமுகப்படுத்தியாச்சு. உலக புகழ் பெற்ற விஜயராஜன் கொலு அப்படின்னு சொல்றதுதான் எனக்கு திருப்தியை கொடுக்கும். அதனால நான் சொல்றேன். விமோக்ஷ் நீங்க பாக்குறீங்க, இவ்வளோ குழந்தை. அடுத்து இந்த சந்ததியில வரப்போற அடுத்தது நீங்க பாக்குறது சிருஷ்டிகா. அதாவது பெண் குழந்தைகள் அப்படிங்கிறவங்க வரப்பிரசாதம் ஒரு குடும்பத்துக்கு. அந்த மாதிரி சிருஷ்டிகா வந்து அடுத்து அவங்க அம்மாவோட சேர்ந்து இந்த கொலுவை தொடர்ந்து இப்ப நான் 3 வருஷமா இங்க வந்துட்டு இருக்கேன். 3 வருஷமா நம்ம குழந்தைகளை பார்க்குறோம். அந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய உடையோட அவங்க இருக்கிறதும், இன்முகத்தோட வரவேற்கிறதும், அந்த புரோட்டோகால் எப்படிதான் இவங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியலங்க. இப்ப எங்க வீட்டுல எல்லாம் நான் ஒண்ணு சொல்ல, நீ எதுக்கு இதை சொன்ன, நான் தானே இதை சொல்லணும் அப்படின்னு ஒரு தகராறு வரும். இங்க வந்து அப்படியே ப்ராம்ப்டிங் வந்து பக்காவா இருக்கும். அது வந்து ரொம்ப அழகா அவங்க அதை வந்து ஒரு எப்படி சொல்றது, இயற்கையாவே அந்த ஒற்றுமையோட இருக்கிறாங்கன்றது தான் இது காட்டுது. நம்ம வந்து இந்த ஓவியத்தை பார்த்து ரசிக்கலாம். இந்த வருஷம் தீம் எவல்யூஷன் ஆஃப் லைஃப்ன்றதுனால நம்ம வந்து ஓருயிர் ஈருயிர்னு தொடர்ந்து நோபல் பீப்புள், சங்கராச்சாரியார் அவளெல்லாம் வச்சுட்டு வரிசையாக அதை தொடர்ந்து அதை தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவே ராகவேந்திரரோட கதையை வச்சுருக்கோம். இன்னொன்று, ராகவேந்திரரோட விரதம் வந்து நிறையா எங்கள் அம்மா ஆகட்டும், என் மாமியார் ஆகட்டும், எல்லாருமே வந்து அந்த விரதம் இருந்து நிறைய பூர்த்தி ஆயிருக்குன்றதுனால எங்களுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம்னு சொல்லலாம். ஸோ அந்த ராகவேந்திரரை ஒரு பிருந்தாவனத்தில் இருக்க மாதிரி ஒரு கோலம் மாவுல வந்து கலர் கோலத்தில் ஒரு கோலம் போட்டிருக்கோம். ப்ளஸ் அவரோட 16 கதைகள், அதாவது அவர் பிறந்ததுலேருந்து அவர் சித்தி அடைஞ்சதோட ஒரு ஸ்டோரிஸை கையால் வரைஞ்சு அதை காட்சிப்படுத்தியிருக்கோம் இங்கே. அவங்க லைட்டா சொல்றாங்க கையால வரைஞ்சுன்னு. இதற்கான மெனக்கெடல் எல்லாருமே ஒர்க்கிங் பீப்புள். இங்க வந்து பாத்தீங்கன்னா சரண்யாவும் வேலைக்கு போறவங்க. ஆனாலும் கிடைக்கிற ஒரு சின்ன சின்ன கேப்பை கூட இந்த கொலுவுக்காக அவங்க வந்து தன்னோட கையால வரைஞ்சது. ராகவேந்திர சுவாமிகள் வந்து நல்ல உடல் ஆரோக்கியம், மன தைரியத்தை எல்லாம் கொடுக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சூப்பரா இருக்கு பாருங்க அவங்களோட பெயிண்டிங். குழந்தைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து அவங்களும் வரைய ஆரம்பிப்பாங்க. அடுத்த கொலுவுல நிச்சயம் அவங்களுடைய கைவண்ணமும் இடம்பெறும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போலாம். வாங்க. இப்ப மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நாங்க என்ன வச்சிருக்கோங்க? நீங்க அசத்தலால வச்சிருப்பீங்க. வாங்க வாங்க போய் பார்க்கலாம். ஸோ அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது வந்து 8வது தீம். 8வது தீம்னு பார்த்தீங்கன்னா தெய்வ நிலையை அடைஞ்ச மகான்கள், அதாவது 63 நாயன்மார்கள். அதை வந்து நேம்ஸோட அப்படியே அங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அதில் 3 பெண்கள் இருக்காங்க. அண்ட் ஸோ அதோட சிறப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 63 நாயன்மார்கள் வந்து அந்த இடத்துல வந்து
அடுக்கி வச்சுருக்கோம். அதனை தொடர்ந்து 12 ஆழ்வார்கள். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப்ஸில் ரெண்டு ரெண்டாக அடுக்கி 6 பேராக வச்சுருக்கோம். அதோட வரிசை எப்பயுமே நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வரிசை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஸோ அது வந்து முதல் ஆழ்வார்லேருந்து 12வது ஆழ்வார் வரைக்கும் வச்சுருக்கோம். அப்புறம் 18 சித்தர்கள், அது வந்து ஒரு டிசைன், அதுவுமே வந்து ஒரு டிசைன் ஸ்டெப்ஸில் வச்சுருக்கோம். 2 டிசைன் ஸ்டெப்ஸில் இருக்குது. ஒன்று வந்து சர்க்குலர் ஸ்டெப்பு, இன்னொன்று வந்து ரேண்டம் ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த சைடில் இருக்கிற இது. அதனை தொடர்ந்து தெய்வ நிலை அடைஞ்சோன்னு ஏற்கனவே சொன்னதுனால சாய்பாபா, ஷீரடி சாய்பாபா, புத்தர் அவங்கள வந்து இந்த இடத்துல அழகாக காட்சிப்படுத்தி வச்சுருக்கோம். 63 நாயன்மார்களையும் இவங்க வந்து பொம்மையா வாங்காம கட் அவுட்ஸ்ல அழகா பண்ணியிருக்காங்க. அதை இங்க நம்ம பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் பொம்மை எங்க கிடைக்குதுன்னா அவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணி நிறைய எவ்வளவுதான் அவங்க தயார் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறதையும் இங்க கவனிக்கணும். ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு தீம்காக பண்ணோம். அப்போ வந்து அவ்வளவா அந்த பொம்மை வந்து சேல்ஸ்லயே வரல. இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸா பார்த்தீங்கன்னா இனிமே அது உங்களுக்கு தேவையும் இல்லை. எக்ஸாக்ட்லி இந்த மாதிரி ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றதும் ரொம்ப அவசியப்படுது. பட்ஜெட்ல ஒர்க் பண்றது, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றது, இருக்கிற வீட்டுல இருக்கிற திங்ஸ் எல்லாம் அங்கங்க செட்டில் பண்றதுன்னு எல்லாம் கலந்ததுதான். எல்லா விதமான, அதாவது என்ன சதாவதானின்னு சொல்லுவாங்க, 100 விஷயங்கள்ல ஒரே நேரத்துல பண்ற திறமைன்னு சொல்லுவாங்க. அந்த திறமை கொலு பண்றவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுதான் இங்க பார்க்க முடியுது. ஸோ இந்த மெயின் ஹாலில் வந்து தீம் 9 to 13 பார்க்க போகிறோம். அதில் வந்து இங்கே நீங்கள் பார்க்க போகிறது வந்து முதல்ல பெருமாள். இது வந்து மரப்பாச்சி டாலு. இந்த தடவை வாங்கி நாங்களே கையால் டெக்கரேட் பண்ணோம், பெருமாள் தாயார் மாதிரி. அதை வந்து அப்படியே ஒரு கோவில், திருப்பதி கோவிலோட கோபுரத்துக்குள்ளே செட் பண்ணி அந்த இடத்துல வடிவமைச்சு வச்சுருக்கோம். ப்ளஸ் அந்த இடம் பூராவே பெருமாளின் அம்சங்கள், அப்புறம் பிரம்மோற்சவம் 10 வாகனங்களில் போகிற அந்த செட்டை இங்கே வந்து அடுக்கி வச்சுருக்கோம். கீழியும் தேர்லேயே பெருமாள் தான் இருக்கிறாரு. அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 செட்டு படி இருக்குது. அண்ட் இந்த 7 படியில் வந்து நிறைய விநாயகரின் அம்சங்கள். அதுல நான் இங்க இன்டர் பண்றதுக்கு சாரி, 2வது ரோல ராமர் மாதிரி நிக்கிறார் பாருங்க பிள்ளையார். வில்லேந்தி சூப்பரா அப்படி கதாயுதம்லாம் வச்சுக்கிட்டு மேல கிருஷ்ணர், அந்த தசாவதாரத்தோட அம்சமே வர்ற மாதிரி ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா கிருஷ்ணரோட மயில் பீலி இருக்கு. அப்புறம் அவர் வில் வச்சிருக்காரு. சூலாயுதம் அவங்க அப்பாட்டேருந்து கடன் வாங்கிட்டாரு, அதையும். அப்புறம் கதாயுதம் இருக்கு. இப்படி டீடைலிங்கோட இந்த பிள்ளையார் இதுதான் முதல் முறையா பாக்குறேன். ஆக்சுவலா அது வந்து ஒரு 30-35 இயர்ஸ் ஓல்டு டால். அது சூப்பர் கிளே டால். அது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து இந்த வருஷம் வாங்கினது, புதுசு, நல்ல பளபளன்னு இப்போ இருக்கிற அந்த பெயிண்டிங் பார்த்தாலே தெரியும், சிவனை ஓட இருக்கிற மாதிரி. ஸோ இந்த இடத்துல வந்து எப்படி நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, முக்காவாசி வந்து பிள்ளையார், முருகன், அப்புறம் ஜோடியா, அதாவது பெருமாள் தாயார், தியாகராஜர், கமலாம்பிகை, அந்த மாதிரி ஜோடியா இருக்கிற சாமிகளும், முருகன், பிள்ளையார், அப்புறம் அவதாரங்கள். ஏன்னா இந்த தீமே அவதாரங்கள்ங்கிறதுனால இந்த படியில் பார்த்தீங்கன்னா அவதாரங்களை காட்சிப்படுத்தியிருக்கோம். அதனை தொடர்ந்து ராமவதாரம் இருக்கு. அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ராம்லெல்லாம் வச்சுருக்கோம். அப்புறம் ஆஞ்சநேயர், அந்த மாதிரி. கீழேயும் வந்து 2 செட்டு அவதாரங்கள் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல வந்து அவதாரங்கள் தான் மெயின் பேஸ் தீமுங்கிறதுனால. ஸோ இந்த படி பூராவே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவதாரங்கள் அண்ட் பிள்ளையார் நிரம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகனோட அம்சங்கள் வந்து நிறையா அங்கே வந்து மேல் படியில் அடுக்கி அழகாக வச்சுருக்கோம். அண்ட் இந்த சைட் படியிலையும் அதே தான். இந்த பக்கம் வந்து நிறைய கிருஷ்ணரோட ஸ்வரூபங்கள் இருக்குது. அங்கே வந்து கிருஷ்ணர், நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், அதனை தொடர்ந்து பாண்டுரங்கன், ரகுமாயி, அப்புறம் பெருமாள் தாயார் இருக்கிறது, ராமர். அப்புறம் இங்கே 4வது படியில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிருஷ்ணர் அழகாக இருக்கிறது. ஒன்று வந்து படுத்துட்டு வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி, ஒன்று வந்து உட்காந்து வெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி, ஒன்று நின்று சாப்பிட்ற மாதிரி. அடுத்த படியிலையும் கிருஷ்ணரின் அம்சங்கள் தான் நிறையா அடுக்கி வச்சுருக்கோம். அந்த குரூப்பிங்க்கு எப்பயுமே வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதற்கப்புறம் பிள்ளையார். ஸோ கிருஷ்ணரை வச்சுட்டோம். ஸோ பிள்ளையார் இங்கே அதுலேயுமே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிள்ளையார், ஒன்று ஒவ்வொரு விதமான பிள்ளையார். அப்புறம் இந்த பிள்ளையார் அங்கே வந்து வெத்தலைப்பாக்கோட இருக்கிறது தான் வந்து அமாவாசை அன்னைக்கு வைக்கிற பிள்ளையார். ஏன்னா அங்கே பொம்மை ஃபுல்லாக வச்சுருவோம். லாஸ்ட் அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு பொம்மை தான் எங்களுக்கு வைக்கிறதுக்கு எப்பயுமே ஒரு வழக்கம். ஸோ லாஸ்ட் படி வரைக்குமே வந்து பிள்ளையார் இருக்குது. அதில் வந்து இந்த பிள்ளையார் வந்து ஹேண்ட்மேட், குரோஷாவில் பண்ணது. இந்த பிள்ளையார் வந்து பாதாமோட ஷெல் இருக்கு இல்லையா, அந்த ஷெல்லில் பண்ணின பிள்ளையார்.
அதுக்கப்புறம் இந்த நூஞ்சூர் வந்து பிஸ்தா ஷெல்லில் பண்ணுது. இதுவே ஒரு 15 இயர்ஸ் இருக்கும் பண்ணி. அண்ட் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதை வச்சுருக்கோம். ஸோ படிகளின் தொடர்ச்சியாக அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை, அது அங்கே முதல் படியில் வச்சுருக்கோம். அதற்கப்புறம் அறுபடை வீடு பழனிமலை நடுநாயகமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து சரவண பொய்கை முருகனோட கதைகள், அந்த இடத்துல ஒரு ஸ்டோரி அங்கே டெபிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடம் பூராவே வந்து கடவுள்கள், அப்புறம் வந்து அதாவது தாயார் அண்ட் இவர் இருக்கிற மாதிரி இருக்கிற பொம்மைகள் தான் இங்கே ஜோடி வச்சிருக்கோம். பொம்மைகள் ஜோடி பொம்மைகள் வச்சிருக்கோம். ஏன்னா வந்து பெண் சக்திகள், சக்தி தெய்வங்கள் எல்லாமே தனியாக ரூம்ல குடிக்கொண்டு இருக்காங்க. இப்போ நீங்க பார்க்கறது வந்து ராமாயணம். ராமாயணத்துல 20 கதைகள் வச்சிருக்கோம். அவரோட பிறப்பு, அப்புறம் வந்து அவர் வந்து தாடகையை வதம் பண்றது, சீதையை வந்து வில்லு உடைத்து கல்யாணம் பண்றது, அந்த கல்யாண சீன், அப்புறம் வந்து வனவாசம் போறது, பரதன் வந்து அவரை பார்க்கறது, இந்த பாதத்தை இதை எடுத்துக்கிட்டு போய் பாதுகையை எடுத்துட்டு போய் நாட்டை ஆள்றது, அப்புறம் சபரி இன்ட்ரடியூஸ் ஆகிற அந்த சீன், அந்த பழம் சாப்பிட்ற அந்த சீன், அதனை தொடர்ந்து குகன் ஓடம், அதற்கப்புறம் சீதையை வந்து ராவணன் கவர்ற சீன், அப்புறம் ஜடாயு வர இடம், அப்புறம் வாலி சுக்ரீவன் இன்ட்ரடக்ஷன், அனுமருடைய அவரை சந்திக்கிறது, அப்புறம் அவர் வந்து கணையாழி போகிற சீன், அதன் பிறகு ராவணன் தர்பாரில் அவர் வாழை சுருட்டிட்டு உட்காந்துருப்பார் இல்லையா, அந்த கதை, அப்புறம் கும்பகர்ணனை எழுப்புறது, சஞ்சீவி மலை தூக்கிட்டு வருது, அப்புறம் கடல்ல ராமர் பாலம் கட்டுறது, அதற்கப்புறம் ராவணன் அண்ட் ராமரோட போர் சீன் வச்சுருக்கோம், கடைசியில் பட்டாபிஷேகம். இதில் வந்து 80% பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு டால்ஸ் தான், ஒரே செட்டு கிடையாது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டால்ஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த ராமாயணம் செட்டை இங்கே கொண்டு வந்திருக்கோம். இவங்க ஒரு பொம்மையை பெயிண்ட் பண்ணி, என்னடா இது பரதன் இப்படி வந்து எங்கே கிடைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். பரதனை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஒரு பொம்மையை வந்து இப்படி வச்சு பாதுகாவை எடுத்துகிட்டு வந்து வச்சு ஆட்சி பண்ணுறாரு இல்லையா பரதன். அந்த காட்சியை ரொம்ப எமோஷ்னலாக, எனக்கு எல்லா பொம்மைகளையும் பார்த்துட்டே வரும்போது அது தனித்துவமாக தெரிஞ்சுது. அதை உங்க கூட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்குறது வந்து மகாபாரத கதைகள். 40 கதை இங்கே செட் பண்ணியிருக்கோம். மகாபாரதம் அண்ட் கிருஷ்ணலீலை ரெண்டுமே சேர்ந்து வியாசர் வந்து சொல்ல பிள்ளையார் மகாபாரதம் எழுதுகிற கதை, அப்புறம் கர்ணன் பிறக்கிறது, அதே சமயத்தில் கர்ணன் பிறகு கிருஷ்ணர் பிறக்கிறது, கிருஷ்ணரோட லீலைகள், அவர் வந்து வெண்ணெய்த்தாழி கிருஷ்ணராக இருக்கட்டும், அவரோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதாகட்டும், இல்லை வந்து நிறைய வதங்கள் பண்ணுவார் அவர், அந்த வதங்கள் எல்லாமும் அங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் கர்ணன் வளர்ந்ததுக்கப்புறம் கர்ணனின் குரு பக்தி, அவர் வந்து மடியில் படுத்து இந்த வண்டு கடிக்கிறத கூட பொருட்படுத்தாமல் இருப்பார். அந்த சீனை வந்து அந்த ஒரே ஒரு பொம்மை தான், ஆனால் அதில் அழகாக காட்சிப்படுத்தியிருக்கோம். அந்த பொம்மையோட இது வந்து அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க. அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பீமனின் அனுமரன் பீமன் அவங்க அந்த வாழை நவத்துற அந்த ஒரு காட்சி வரும் இல்லையா, அந்த கதை அங்கே இருக்குது. அதன் பிறகு மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா சாகர மந்தனம் வரும். அந்த இடத்துல அந்த அமுதத்தை எடுத்ததன் பிறகு அதற்கப்புறம் திருப்பி வந்து கிருஷ்ணலீலையை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அதில் சுதாமாவை பார்க்குறது, கிருஷ்ணரோட ராசலீலையாகட்டும், அப்புறம் கிருஷ்ணரோட அக்ஷய பாத்திரம் செட்டு கதை, அப்புறம் கடோத்கஜனோட சாப்பாடு, ஏன்னா பீமனோட பையன் கடோத்கஜன், ஸோ அந்த இடத்துல அந்த சீன் வரும். அதனை தொடர்ந்து அப்படியே நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளர்ந்துருவாங்க, பிள்ளைகள் வந்து பெரியவங்களாகி அர்ஜுனன் வந்து பாஞ்சாலியை வந்து அந்த சுயம்பரம் காட்சி அது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பகடை காய் அந்த இது விளையாடுவாங்க இல்லையா, அதில் வந்து சகுனி கிட்ட அவங்க வந்து தோக்குறது, அதை எவ்வளோ அழகாக அந்த பொம்மையில் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு பாருங்களேன். அவர் கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு அவரோட பொன் பொருள் எல்லாமே ஒன்றொன்னா போகிற அந்த சீனை வந்து அவ்வளோ அழகாக தத்ரூபமாக அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. இந்த வருஷம் தீம்காகவே இதை தேடி கண்டுபிடிச்சு வாங்கின ஒரு பொம்மை. அதனை தொடர்ந்து திரௌபதியோட வஸ்திராபரணம், இந்த செட்டு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் வந்து கிருஷ்ணர் வந்து கையில் துணி கொடுத்துட்டே இருக்கிறதும், துச்சாசனன் இழுக்கிறதும், இது அப்படியே நம்ம சொல்லும் போதே அந்த சீன் வந்து நம்மளுக்கு ஞாபகம் வரும். நம்ம சின்ன வயசுல மகாபாரதம் டிவியில் பார்த்துருப்போம், அதை வந்து நம்மளால் ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் நம்பர்ஸ் போடலை, ஏன்னா வந்து நம்பர்ஸ் போட்டால் அதுக்கே வந்து ஸ்பேஸ் நிறைய ஆகும். அதனால நான் வந்து லெஃப்ட் ரைட் இதில் நாங்கள் இங்கே வந்து 40 காட்சிகள் வச்சுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நேம் போர்ட்ஸுமே அப்படி தான் இங்கே இருக்குது. சில நேம் போர்ட்ஸில் QR ஸ்கேனரும் கொடுத்துருக்கேன். அதாவது வரவங்க வந்து ஃபுல் ஸ்டோரி ஆக்சுவலாக வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் இங்கே வந்துடும். இப்போ நான் சொல்கிறதுனால அந்த ஆடியோ ஆன் பண்ணலை, அதுவும் வரும், ப்ளஸ் QR கோட் ஸ்கேனரும் நம்ம பார்த்துக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து போர்க்கள காட்சிகள், ஏன்னா மகாபாரதத்தில் போர்க்கள காட்சிகள் வந்து நிறையா இருக்கும். ஒவ்வொருத்தராக பீஷ்மரோட இதுவாக கதையாகட்டும், இல்லை வந்து ஒவ்வொருத்தராக வந்து அதில் வந்து எப்படி
போர்ல ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது அங்கே இருக்கும். கடைசியா பார்த்தீங்கன்னா யுதிஷ்டிரன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியா அவர் வந்து சொர்க்கத்துக்கு போவாராம் எல்லாரோட. ஏன்னா அவர் வந்து தன் சுயநலமே இல்லாம இருந்த ஒரு உயர்ந்த மனிதரா மகாபாரதத்துல சொல்லுவாங்க. ஸோ அவர் மட்டும் சொர்க்கத்துல வந்து ஒரு நாயோட அவர் கூடவே போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சீன் வந்து பொம்மை வடிவத்துல கிடைக்கல. இப்போ வரைக்கும் ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த பொம்மையில் அது பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் அது மட்டும் எம்டிஎஃப் கட் அவுட்டில் வச்சுருக்கோம். ஸோ யுதிஷ்டரோடைய சொர்க்கத்துக்கு போகிற அந்த கதையோட இங்கே முடியுது. இங்கே வந்து ஒரு ஆல்மோஸ்ட் அந்த கர்ணன் வந்து கவச குண்டலத்தை கொடுக்கறது எல்லா கதையுமே இதில் இருக்குது. மெயினாக வந்து பொம்மை வடிவத்தில் நம்மளுக்கு நல்லா கிராண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட உபதேசமும் விஸ்வரூப தரிசனமும் தான். அர்ஜுனன் வந்து கீழே உட்காந்துருக்கிற மாதிரியும் கிருஷ்ணர் வந்து விஸ்வரூப தரிசனம் கொடுக்கறதோட மகாபாரதம் அண்ட் கிருஷ்ணலீலை. ஸோ இங்கே வந்து டோட்டலாக நம்ம இப்போ வந்து 60 ஸ்டோரிஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 15 சிவபுராண கதைகள் வச்சுருக்கோம். இதுவுமே அப்படிதான் எங்ககிட்ட வந்து கஸ்டமைஸ்டு டால்ஸ் அண்ட் அதை வச்சு தான் இங்கே பண்ணியிருக்கோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சதி தக்ஷனுக்கு ஓட மகளா பிறந்து அதன் பிறகு சிவனை கல்யாணம் பண்ணுற அந்த காட்சியை அங்கே வச்சுருக்கோம். அப்போ வந்து யாகத்துக்கு அவர் வந்து சிவனை கூப்பிடாம அவர் 51 சக்தி பீடங்கள் உருவானதை அந்த இடத்துல வந்து சொல்கிறோம். அதன் பிறகு பார்வதியை வந்து அவர் மனம் முடிக்கிறது அடுத்த காட்சி. அதன் பிறகு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அன்னபூர்ணேஸ்வரரா அன்னபூர்ணி கிட்ட பிக்ஷை வாங்குற அந்த கதை. அப்புறம் வந்து லலிதா திரிபுர சுந்தரியோட கதை வருவாங்க. அதனை தொடர்ந்து கைலாயத்தில் வந்து முருகன் பிள்ளையார் அவங்க 2 பேருக்கும் மாம்பழம் வந்து யாருக்கு கிடைக்கணுங்கிற அந்த இடத்த வந்து அந்த சொர்க்கலோகம் மாதிரியே கைலாய உலகம் மாதிரியே செட் பண்ணியிருக்கோம். அதன் பிறகு வந்து சிவனின் அம்சங்கள் எல்லாமே வச்சுருக்கோம். ராவணேஸ்வரன் வந்து சிவபார்வதியை வச்சிருக்கிற மாதிரியும், சிவன் பார்வதி வந்து அழகாக டான்ஸ் போஸில் இருக்கிற மாதிரி, அப்புறம் பிள்ளையாரோட இருக்கிற மாதிரி, அப்புறம் ரிஷப வாகனத்தில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த இடத்துல அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். அதனை தொடர்ந்து கீழே வந்து கண்ணப்ப நாயனாரோட கதை வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த ஒரு கதை. இப்போ கூட கண்ணப்பா படம் வந்திருக்கு, நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அதில் ஆல்மோஸ்ட் அதில் வர கதை வந்து நம்மளால் ரிலேட் பண்ணிக்க முடியும். அதனை தொடர்ந்து வாராகி அம்மன் நாங்கள் காமிச்சிருக்கோம் சிவபுராணத்தில். அதுக்கு பின்னாடியே தட்சிணாமூர்த்தி அங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் சங்கராச்சாரியார் வந்து துறவரம் பூண்டு எப்படி வந்து காமாட்சி அவர் வந்து வேண்டார். அதுக்கு பிறகு அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் கதை அங்கே வச்சுருக்கோம். கீழே பிரதோஷம் வழிபாடும் இது வச்சுருக்கோம். அப்புறம் வந்து லிங்க பூஜை பிள்ளையார் பண்ணுற மாதிரியும் பார்வதி பண்ணுற மாதிரியும் கதை அதை வச்சுருக்கோம். அதனை தொடர்ந்து வந்து பாலா அங்கே கீழே காட்சிப்படுத்திருக்கோம். கடைசியாக தபஸ் காமாட்சியோட கதை. ஸோ இது எல்லாமே வந்து சிவபுராணத்துக்கும் இப்படி தான், நிறைய பொம்மைகள் கிடையாது. அதனால தான் பொம்மைகள் அண்ட் எம்டிஎஃப் ஃபுட் மிக்ஸில் அதை காமிச்சிருக்கோம். ஸோ இதுவுமே ஒரு 15 ஸ்டோரிஸு. இது வந்து டீட்டெயில்டாக வாய்ஸ்லேயும் நாங்கள் இங்கே ப்ளே பண்ணிவிடுவோம். ஏன்னா 75 ஸ்டோரி இந்த ரூமில் இருக்கிறதுனால வாய்ஸ்லேயும் வரும், ப்ளஸ் நாங்களும் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட பால்கனி ஏரியா. இதில் வந்து ஒரு டென்ட்டு, அந்த டென்ட்டில் வந்து கும்பமேளா. ஏன்னா இந்த வருஷத்தோட கரண்ட் ட்ரெண்டிங் டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ஹியூமன் கேதரிங் இன் த என்டையர் வேர்ல்டு. அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்தால் அது கும்பமேளா. இது வந்து 144 வருஷத்துக்கு ஒரு தடவை பிளானிட்டரி மூமெண்ட்ஸ் அண்ட் அதை கணிச்சு நடக்கிறது தான் இது. ஸோ இந்த வருஷம் கும்பமேளாவில் இருக்கிற நிகழ்வை வந்து அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கோம். அந்த திரிவேணி சங்கமம், பிரயாகராஜ், அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அங்கே இருக்கிற ராமர் கோவில் ஆகட்டும், அங்கே இருக்கிற பாலம் ஆகட்டும், அங்கே இருக்கிற அனுமன் மந்திர், ராட்னங்கள், அங்கே டென்ட் இருக்கிற மாதிரி, அதன் பிறகு அந்த சைடு யோகா கிளாஸ் நடக்கிற மாதிரி இந்த சைட்லேருந்து பார்த்தா தெரியும் அது. அப்புறம் இங்கே வந்து டென்ட்டில் மக்கள் அங்கங்கே குளிக்கிற மாதிரி. இது வந்து பொம்மை வந்து பார்த்தீங்கன்னா ஏஐயில் தான் வந்து இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த இடத்துலையுமே கதை இருக்குது. இங்கே ஒரு கதை இருக்குது. இந்த கும்பமேளா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாகர மந்தனம் பண்ணுறப்போ அதோட அமிர்தத்தோட சில துளிகள் வந்து பிரயாகராஜில் விழுமா. பிரயாகராஜ், நாசிக், ஹரித்வார், உஜ்ஜைன் இந்த 4 இடத்துல விழும். பட் இந்த இடத்துல இந்த நேரத்தில் குளிச்சா மோட்சம் அடைவோம் அப்படிங்கிறது தான். அதனால தான் மக்கள் வந்து அவ்வளோ பெருந்திரளாக போய் அங்கே பங்கேற்கிறாங்க. ஸோ இங்கே தீமும் பார்த்தீங்கன்னா சிருஷ்டி டு மோக்ஷா இல்லையா. ஸோ நிறையா வந்து சிருஷ்டியை பற்றி இது வரைக்கும் கீழே நிறைய பார்த்தோம். ஸோ இப்போ மோக்ஷாவை பற்றி சொல்லணுங்கிறதுக்காக, ஸோ இது வந்து அந்த சிங்க் ஆகணுங்கிறதுக்காக இந்த ஸ்டோரி. ப்ளஸ் கரண்ட் ட்ரெண்டிங் இருக்குது. அதை தவிர பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து அந்த கும்பமேளா அட்டென்ட் பண்ணுற ஒரு மேனிக்வன்ஸ், அதாவது எங்கள் சைஸு, இவர் வந்து 7 அடி எங்கள் சைஸோட பெருசாகவே இருப்பார். எங்கள் ஃபேமிலி 4 பேரையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக அது அந்த நார்த்தன் சைடு ட்ரெஸ் போட்டு வச்சுருக்கோம். இந்த கும்பமேளா செட்டு வந்து கவர் பண்ணும்போது பாருங்களேன், ஒரு டென்ட்லுக்குள்ளே அதை கொண்டு வந்த மாதிரி ஒரு பால்கனியில்
இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நவராத்திரி சீசன்ங்கிறது மழைக்காலம், ஆனாலும் அதற்குரிய பந்தோபஸ்தெல்லாம் ரெடி பண்ணி எந்த இடத்தையும் விட்டு வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுடைய கொலு செட்டப் இருக்கு. அந்த 4 பேரும் ரொம்ப கியூட்டா இருக்காங்க. உண்மையிலே இவங்க அந்த ட்ரெஸ்ல பார்த்த மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த மாதிரி ஒரு முயற்சி வந்து உண்மையிலே பாராட்டுதலுக்குரியது. அவர் சொன்னப்போ நாசிக்ல அடுத்தது நடக்குது கும்பமேளான்னு சொல்லி அது கேள்விப்பட்டேன். நான் அங்க போயிருந்தப்போ பிரயாக்ராஜும் போனேன். ஆனா நாசிக்ல நடக்க போகுதுன்னு கேள்விப்பட்டதோட தாத்பரியத்தை அவர் சொன்னதை நான் இன்னைக்கு லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இங்க வந்ததுல. இந்த ரூம்ல நீங்க பார்க்கறது வந்து தீம் 15 to 18, அதாவது திரிமூர்த்தி திரிசக்தியை வந்து இங்க காமிச்சிருக்கோம். அதாவது சிவன், பார்வதி, விஷ்ணு, அம்பாள், லக்ஷ்மி, பிரம்மா, சரஸ்வதி எல்லாரையும் வந்து அழகா ஒரு பொம்மையும் வந்து அம்பாளோட அலங்காரம் வந்து கொண்ட வித்தியாசமா இருக்கணும் ஒரு அம்பாளுக்கும் அப்படின்றதுக்காக ஒன்றும் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து அலங்காரம் பண்ணி அதை செட் பண்ணி வச்சிருக்கோம் இங்க. பிரம்மாவுக்கு அந்த முதுமையை காட்டுற மாதிரி இது ஒயிட் தாடி கொடுத்துருக்கிறது அட்டகாசம். துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி, நவராத்திரினாலே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தான். ஸோ 8 விதமான அலங்காரம் பண்ணியிருக்கோம் அந்த அம்பாளை. அதை வந்து ஒவ்வொன்றும் ஒரு டிசைனில் வந்து டெக்கரேட் பண்ணி இங்கே வச்சுருக்கோம். 8 விதமான அம்பாள். அது நடுவில் இருக்கிற மகாலட்சுமிக்கு அந்த வெட்டிங்கெல்லாம் சாரி ட்ரேப்பிங் பண்ணுவாங்க பாருங்க, அந்த லெவலில் பண்ணியிருக்காங்க. அட்டகாசமாக இருக்கு பாருங்க. அவ்வளோ அழகாக மடிப்பு வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து தத்தாத்திரேயரோட கதையை வந்து வச்சுருக்கோம். லைக் அத்ரி முனிவர் அண்ட் அனுஷா தேவியோட பக்தியை வந்து சோதிக்கிற விதமாக வந்து முப்பெரும் தேவியர்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட இந்த திரிமூர்த்திகளை வந்து பூலோகத்துக்கு அமைச்சு அவங்களோட பக்தியை சோதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சோதிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. இந்த மாதிரி சாப்பாடு போடணும் எங்கள் 3 பேருக்கும், அதுவும் வந்து ஆடை இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஒரு நிபந்தனை வைக்கும்போது அந்த அனுசியா தேவி வந்து அவங்களோட பக்தியோட பலனால அந்த 3 பேரும் முப்பெரும் திரிமூர்த்திகளை குழந்தையா மாற்றி அவங்களுக்கு பால் கொடுக்குற மாதிரி மாத்துறாங்க. அந்த குழந்தையாலேருந்து வளர்ற தத்தாத்திரேயர் வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான குரு, அதாவது மூத்த குரு அப்படின்னு சொல்லலாம். அவர்கிட்டேருந்து தான் எல்லாமே கத்துண்டாங்க அப்படின்றது சொல்லலாம். வந்து குருக்கெல்லாம் குருன்ட்டு சொன்னது ஒரு அதோட அடையாளமாக வந்து இப்போ உலகத்துலேருந்து வந்து என்ன கத்துண்டாருன்னா டாலரன்ஸு. அதுமே அவர் பார்வையிலேயே ஒரு விஷயத்தையும் வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்தவர் அப்படின்றத இங்கே ஸ்பெஷலாக சொல்லணும். சந்தோஷி மாதாவோட கதையை இங்கே காமிச்சிருக்கோம். அதாவது இது வந்து விரத முறை 16 வாரம் வந்து அம்பாளை நினச்சி வேண்டிண்டு விரதம் இருந்து அதை பூர்த்தி பண்ணும்போது புளிப்பு துவர்ப்பு இல்லாமல் சாப்பிட்டு விரதம் இருந்து அதை பூர்த்தி பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோமோ அது வந்து சித்தியாகும் அப்படின்றது எல்லாரும் அறிஞ்ச கதை. அதுவும் முக்கியமாக வந்து அந்த காலத்தில் நம்ம அம்மாக்கள்லாம் வந்து கண்டிப்பாக இந்த விரதம் இருந்திருப்பாங்க. அதை வந்து நம்ம இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலத்தை நம்ம நின்ற திருக்கோலமாக தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். அமர்ந்த திருக்கோலத்தில் இதுதான் முதல் முறையாக தியானத்தில் பார்வதி வந்து அர்த்தநாரீஸ்வரரா அப்படி அமர்ந்த கோலத்தில் இப்போ பார்க்கறது வந்து ரொம்ப விசேஷமாக. எங்கே இப்படி கிடைச்சிது, இவங்க எப்படி சோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு ஆச்சரியம் தரக்கூடிய வகையில் இருக்கு. அதே மாதிரி விஷ்ணு அண்ட் லக்ஷ்மியும் வந்து நின்ற கோலத்துல அர்த்தநாரீஸ்வரர் மாதிரி இருக்கிறதும் இங்க வச்சிருக்கோம். ஸோ இங்க பிரம்மா, சரஸ்வதி, விஷ்ணு, பெருமாள் அண்ட் சிவன், பார்வதி இருக்கிறது அவங்க 2 பேரும் மட்டும் இல்லையங்கிறதுனால அந்த சைடு பிரம்மாவும் சரஸ்வதியும் வச்சிருக்கோம். அது வந்து அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்படி விஷ்ணு தாயார் பார்த்தோமோ சிவபார்வதி மாதிரி பிரம்மா சரஸ்வதி ஆனா செப்பரேட் டால்ஸ் அங்க வச்சிருக்கோம். ஸோ தட் திருமூர்த்தியை வந்து பரிபூர்ணமா வச்ச ஒரு திருப்தி கிடைக்கணுங்கிறதுக்காக. ஸோ இங்கே வந்து கோவில்லே வந்து நம்ம மினியேச்சர் கொலுப்படி இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். அதாவது வந்து பிரான்ஸ், கோல்ட் அண்ட் சில்வர், அதாவது துர்காலட்சுமி, சரஸ்வதி, முருகன், பெருமாள், பிள்ளையார், சிவன், அன்னபூர்ணி, அந்த மாதிரி எல்லா அம்சங்களும் அங்கே வச்சுருக்கோம். கீழே கோவில் நடுநாயகமாக பிள்ளையார் இருக்கிற மாதிரி அங்கே செட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து இதுவுமே வந்து நாங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு வுட்டில் பண்ண ஒரு வீடு. ஸோ ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதிரி மாற்றுவோம். இந்த தடவை அது வந்து கோவிலோட ஒரு பாகமாக மாற்றிட்டோம். அதே மாதிரி அங்கே கீழே அதனை தொடர்ந்து கோவில் இங்கே தான் வந்து நாங்கள் கடவுள்களையே வந்து அறிமுகப்படுத்துகிறோம். இது வரைக்கும் அவதாரங்களோட பார்த்தோம். இங்கே கடவுள்கள் இருக்கிறனால கோவில் மாதிரி காமிச்சிட்டு இங்கே திருமூர்த்தி திரிசக்தி காமிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து லக்ஷ்மி, அதாவது லக்ஷ்மியோட பேக்ட்ராப் வந்து அங்கே செட் பண்ணியிருக்கோம். அந்த இடத்துலையுமே வந்து
ஒரு அழகா அந்த அழகியலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி பாவை விளக்கு, குத்து விளக்கு அங்கே வச்சு தீம் போர்டு அங்கே கீழே இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரூமில் வந்து இப்போ நீங்கள் 18 தீம் பார்க்குறீங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து சக்தி ஹெவன், அதாவது சொர்க்கத்தில் அம்பாள்லாம் ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும், அங்கே வந்து ஒரு 14 படி இருக்கு. வாங்க இப்போ அதை பார்க்கலாம். சொர்க்கத்துக்குள்ள உங்களை இப்ப கூட்டிட்டு போறோம். வாங்க போலாம். எவ்வளோ அழகா ஒரு சொர்க்கத்துக்குள்ள அம்பாள் எல்லாரும் அப்படி வீற்று இருந்தா எப்படி இருக்கும், சொர்க்கத்திலேயே கொலுப்படி இருந்தா எவ்வளோ அழகு இருக்கும் அப்படிங்கிறத இங்க காட்டியிருக்காங்க. நிறைய அந்த 9 படி வச்சு அந்த 9 படியிலையும் தெய்வ சொரூபங்கள். ஏன்னா இப்போ நம்ம மேல் நிலையில இருக்கோம், தெய்வங்களை ஆராதனை பண்ணணும். இந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்துட்டே வரும்போது தெய்வங்களுக்கான இடம் தான் நம்ம வரிசையா தொடர்ந்து பார்க்குறோம். அதுல 9 9 படி வச்சு நடுவுல அம்பாளை வந்து சூப்பரா அழகா அலங்காரம் பண்ணி அத்தனை நகைகளோட அவ்வளோ அழகா அலங்காரம் பண்ணியிருக்காங்க சரண்யா. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா துர்காலட்சுமி சரஸ்வதி அழகா முப்பெரும் தேவியர் மாதிரி சமயபுரத்தால நடுவில் வச்சு 2 அம்பாள் பக்கத்துல வச்சிருக்காங்க. நவசக்தி அப்படிங்கிற அம்பாளுடைய சொரூபமும் பார்க்குறோம். விளக்குகளால அலங்காரம் பண்ணி இந்த இடத்தையே சொர்க்க பூமியா அழகா மாத்திருக்காங்க. வைகுண்டம் இருக்கிற மாதிரி பின்னாடி சொர்க்க வாசல் அப்படிங்கிறத பேக்டிராப்ல கொடுத்துருக்கிறதும் ரொம்ப அழகான ஒரு அமைப்பா இருக்கு. ஏன்னா சொர்க்கம் அப்படின்னா உடனே பரமபத வாசல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அத்தனை தெய்வங்களோட அவங்களுடைய கலெக்ஷன்ஸ்ல இருக்கிற மற்ற தெய்வங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து இங்கே படி அமைச்சு அழகா பண்ணியிருக்காங்க. 2 பக்கமும் அந்த பஞ்சுக்கு நடுவுல தெய்வ ஸ்வரூபங்களை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. சொர்க்கம் அப்படிங்கிற அமைப்பை ஒருவேளை இது இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத கண் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு. அம்பாளை வந்து நடுவுல ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஆனந்தமா ஊஞ்சல் ஆடுற அம்பாளா வைக்கணும்னு சொல்லி அழகா ஒரு ஊஞ்சல் செட் பண்ணி அதுல அம்பாளை ஆடிட்டு இருக்கிற மாதிரி இந்த சொர்க்கத்துல வச்சிருக்காங்க. காமதேனு பசு பாருங்க, சொர்க்கபோக வாழ்க்கையை தரக்கூடியது காமதேனு பசு. அந்த மாதிரி அழகா இப்படிலாம் வந்து அமைப்புகளை கொடுத்து ஒரு ரூமையே சொர்க்கலோகமா உருவாக்கியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சு செகண்ட் ஃப்ளோரையும் நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் அப்படின்ட்டு அழகா அங்கேயும் ஒரு தீம் வந்து செட் பண்ணுவாங்க. அது வந்து என்னன்னா ரொம்பவே மாடர்னா இருக்கும். யூஸ்வலி அப்படிதான் அவங்க 2 வருஷமா நான் பார்த்துருக்கேன். இந்த வருஷம் என்ன பண்ண போறாங்கன்ற ஒரு கியூரியாசிட்டி எனக்கு இருக்கு. அதனால நான் முந்திக்கிறேன். அவங்க பின்னாடி ஹோஸ்ட் பின்னாடி வந்தாலும் நான் முந்திக்கிறேன். எங்க அம்மா மீனாட்சி எப்போதுமே டாப்புங்க. இங்க வந்து இந்த வீட்டுடைய உச்சியில கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க. என்னோட ஆனந்தத்துக்கு அளவே இல்லை. வீட்டுடைய 3வது மாடியில வந்து உட்கார்ந்துட்டா மீனாட்சி. மீனாட்சி திருக்கல்யாணத்திலிருந்து சித்திரை திருவிழால இருக்கக்கூடிய அழகழகான காட்சிகள், லட்சக்கணக்கான மக்கள் வியந்து போய் பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழாவை இவங்க கண் முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத நம்மளும் பார்த்து ரசிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சித்திரை திருவிழாவோட முதல் பகுதி, அதாவது வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரரோட தேர். இந்த தேர் அப்படியே மூவ் ஆகிற மாதிரி இந்த தடவை பண்ணியிருக்கோம். அங்கே வந்து சித்திரை திருவிழானாலே வந்து அங்கே இருக்கிற வந்து விழாவில் இருக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே அங்கே காமிச்சிருக்கோம். ஸோ மக்கள் கூட்டம் இருக்கிற மாதிரியும் அந்த இடத்துல வந்து மதுரை அப்படியே இங்கே வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த தேர் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து அப்படியே காட்சிப்படுத்தியிருக்கோம். ஸோ கோவிலில் வந்து கல்யாணம் நடக்கிற மாதிரி, பொற்றாமரை குளம், அந்த பக்கம் அன்னதானம் நடக்கிறது. அது என்னோட சிறப்பே பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோட திருக்கல்யாணம். ஆக்சுவலாக இது வந்து இந்த வருஷம் நடந்த திருக்கல்யாணத்தோட புகைப்படம் தான். அதை வந்து எடுத்து இங்கே நடக்கிற மாதிரி வச்சுருக்கோம். அங்கே வந்து ஃபுல்லாக சீர்வரிசை இதெல்லாமே இந்த தடவை ஹேண்ட்மேட் மெட்டீரியலில் யூஸ் பண்ணி இந்த தடவை பண்ணது. கிட்டத்தட்ட ஒரு 20 தட்டு சீர்வரிசை இருக்கிற மாதிரி, வேஷ்டி புடவையிலேருந்து பருப்பு தேங்காய் கூடு வரைக்கும் எல்லாமே அங்கே அமைச்சு வச்சுருக்கோம். அண்ட் இங்கே ஃபுல்லாகவே வந்து மதுரை மீனாட்சி அம்மனுடைய
கல்யாண வைபவம் அண்ட் கோவில் இங்கே வச்சுருக்கோம். அண்ட் அப்படியே பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் மேலே எழும்புற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி 2 கிளி, மீனாட்சினாலே கிளி இருக்கணும் இல்லையா, ஸோ கிளியை வந்து அங்கே ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம். இந்த வருஷம் அப்பா எனக்கு ஒரு பாட் செட் வாங்கி கொடுத்தாரு. அதை நான் அசெம்பிள் பண்ணி ஹேண்ட் சென்சாரில் பண்ணியிருக்கேன். அது மேலே தங்கத்தேர் வச்சு நான் ஓட்டி காமிப்பேன். இந்த பாட்டில் இன்னொரு இதுவும் இருக்குது, ஹேண்ட் சென்சார் இல்லாமல் அதுவாகவே ஓடும். அதனால நான் இப்படி வச்சு உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து 3வது பகுதி கதை, அதாவது வந்து கள்ளழகர் வந்து வைகை ஆற்றுல இறங்குற அந்த காட்சியை பச்சை பட்டாடை உடுத்தி குதிரை வாகனத்தில் வருது. அந்த இடத்துல வைபவம் வந்து ரொம்ப கோலாகலமாக மதுரையில் நடக்கும். எப்படி வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் ஒரு ஃபேமஸோ, சித்திரை திருவிழாவில் அந்த தேர் எப்படி ரொம்ப கூட்டம் கலந்துப்பாங்களோ, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பகுதி. அண்ட் இது வந்து சைவம் அண்ட் வைணவத்தோடைய சேர்ந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வைபவம். அதை வந்து இங்கே அழகாக பொம்மைகளில் எப்படி அங்கே இருக்குமோ அதே மாதிரி காட்சிப்படுத்தியிருக்கோம். நம்மளால் வந்து ஒரு கூட்டத்தை எப்படி காட்ட முடியுமோ, அவர் வந்து ஒரு கொடையை தூக்கிட்டு போகிறதாகட்டும், வாத்திய கருவிகள் வாசிக்கிறவங்களாகட்டும், அதுக்கு முன்னாடி யானையில் வரா மாதிரி, அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதை அட்டன் பண்ணுற மாதிரி, அண்ட் அந்த சீனை வந்து ஃபுல்லாகவே இங்கே டெபிக் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இங்கே கள்ளழகர் மூமெண்ட்டும் மாடல் பண்ணி வச்சுருக்கோம். இங்கே திரு விஜயராஜன் அவர்களுடைய வீட்டு கொலுவில் ரொம்ப அட்ராக்டிவான ஒரு போர்ஷன் அப்படின்னா, ப்ரொஜெக்டர் வச்சு மீனாட்சியினுடைய ஜனனத்திலிருந்து சிவபெருமான சொக்கனாக திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த காட்சி வரைக்கும், அதுக்கு பிறகு கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் வரைக்கும் அந்த காட்சிகளை ஏஐயில் ஒன்றொன்றும் ப்ராம்ப்டிங் கொடுத்து அந்த பிக்சர்ஸ் இமேஜஸ் எடுத்து அதை அனிமேட்டடாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி ப்ரொஜெக்டரில் டிஸ்ப்ளே பண்ணுறாங்க. வர்ற பார்வையாளர்கள் அத்தனை பேரும் அதை பார்த்து முழுமையாக மீனாட்சியினுடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. மதுரை அப்படிங்கிறதுனால சந்தோஷப்படுறது அப்படிங்கிறது இயற்கையாக உடம்புலேருந்து மனசுலேருந்து வரக்கூடிய விஷயம். ஆனால் அதை விட ஆச்சரியப்பட்டது, இந்த குழந்தை வந்து இவ்வளோ டெக்னாலஜியை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் காட்டக்கூடிய ஆர்வத்தை பார்க்குறேன். அப்பா கூட அந்த முதல்ல இருந்தே அந்த டே 1ல் எப்படி இந்த தீம் டெவலப் ஆனதோ அந்த நாள்ல இருந்தே இவன் பார்த்துட்டு வந்திருக்கான் அப்படிங்கிறது எனக்கு புரிய வந்தது. ஏன்னா இவனுடைய அந்த குறும்புத்தனம் அப்படிங்கிற அந்த சேட்டை அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த நவராத்திரி டைமில் ஒரு தீம்லேயும் இவனோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்த்து பிரமிச்சு போகிறேன். இந்த மாதிரி ப்ரொஜெக்டரில் அழகாக வந்து மதுரை கள்ளழகர் ஆற்றுல இறங்குற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் சொக்கனும் மீனாட்சியும் தங்கரதத்தில் வர்றதுலேருந்து மதுரையுடைய சித்திரை திருவிழாவை அங்கே ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு காட்டி அதோட மினியேச்சராக இங்கே அழகாக அதை வந்து ஹேண்ட்மேடு டால்ஸ் எல்லாம் வச்சு அருமையாக இங்கே வந்து அந்த கோயிலை வந்து அப்படியே பிரம்மாண்டமான ஒரு செட்டப் பண்ணி காட்டியிருக்காங்க. அதை மூமெண்ட்டோட காட்டியிருக்கிறது இப்போ உள்ள லேட்டஸ்டாக எல்லா குழந்தைகளுக்கும், இப்போ அதாவது இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களும் பார்த்து ஓ இவ்வளோலாம் பண்ணலாமா அப்படிங்கிறத அவங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பண்ணியிருக்காங்க. இப்போவே அதாவது இப்போவே இந்த குழந்தை இந்த அளவுக்கு இருந்ததுன்னா போக போக அவன் என்ன லெவலில் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த நவராத்திரியை கிராண்ட் மேனரில் பண்ணுவான் அப்படின்னு நான் ஆச்சரியமாக தான் பார்க்குறேன். ஸோ இந்த குடும்பத்துடைய இன்வால்மெண்ட்டு ஒரு விஷயத்துலேயும் அவங்க எடுத்துக்கக்கூடிய ஸ்ரத்தை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பிரமிப்பை கொடுக்குது. இந்த மாதிரி ஒரு கொலுவை வந்து பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்குது. நீங்கள் எல்லாரும் வந்து பார்க்கணும். அந்த எல்லாரும் அப்படிங்கிறது எங்கேயாவது வெளிநாட்டிலேருந்து இப்போ சென்னை வர்ற பிளானோட யாராவது வந்தீங்கன்னா நேராக வந்துருங்க. அம்பத்தூரில் இருக்கக்கூடிய திரு விஜயராஜன் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து இந்த கொலுவை பாருங்க. நவராத்திரிங்கிறது நம்முடைய செலிப்ரேஷனில் எவ்வளோ முக்கியமாக, அதாவது சக்தி ஸ்வரூபங்கள் அத்தனையும் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா
அதை அடுத்த தலைமுறைக்கு எந்த அளவுக்கு ப்ரெசன்டேஷன்ல அழகுபடுத்தி டெக்னாலஜியை புகுத்தி அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை சந்திச்சதுலையும் அவங்களோட 3 வருஷமா ஒரு தொடர்புலையும் நட்புலையும் உறவுலையும் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா இருக்கு. இந்த முறை இந்த நவராத்திரி 2025 விஜயராஜன் அவர்களுடைய குடும்பத்திலேருந்து தான் ஆரம்பிக்கணுங்கிறது 6 மாசம் முன்னாடி எடுத்த முடிவு. அந்த முடிவு நான் சற்றளவும் ஏமாற்றம் அடையாம முழுமையா கண்டு ரசிச்சு அவங்களுடைய அந்த முழு ஈடுபாட்டை முழுமையா நான் என்ஜாய் பண்ணியிருக்கிறேன். இந்த 2-3 மணி நேரம் நான் இருந்ததை என்னுடைய வாழ்க்கையில அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகவும் நவராத்திரியோட தொடக்கமே மாசா இருக்கு அப்படிங்கிறது தான் ஒன்லைன்ல சொல்லணும். இந்த குடும்பம் மென்மேலும் வளர்ச்சி அடையணும். இந்த குடும்பத்துல ஆயுள் ஆரோக்கியம் நிறைவான செல்வம் இன்னும் பிரம்மாண்டமா பண்றதுக்கான சகல சௌபாகியங்களோட சம்பத்துகளோட சந்ததியா குலம் தழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அன்னை மீனாட்சியினுடைய பேரருளும் பெருங்கருணையும் இந்த குடும்பத்துக்கு நிறைவா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.